அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 எத்தனை கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக நமக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ சொல்ல போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி, சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த யோவான் அப்படிங்கிறது வேறு பேர், திருமுழுக்கு யோவான் அப்படிலாம் கிடையாது, சரியா? யோவானுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து உங்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நிமிடம், இந்த மனோன்மணியம் இருக்கு இல்லையா, அந்த மனோன்மணிய கொஸ்டினுக்கும் என்னது கண்டிப்பாக கொஸ்டின் ஒரு மார்க் வந்து உறுதி. அதுமாதிரி இந்த வணிக அறிவியல் கொஸ்டின் இதுக்கும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டினில் ஏதாட்டும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மார்க் கொடுக்குறாங்க. அதை நம்ம இந்த 2022 கொஸ்டின் வந்து உறுதியாக சொல்கிறேன். ஸோ இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். ஸோ நிறையா பேர் போன வட்டம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, நம்ம கிளைம் பண்ணியிருந்தோம் ரைட்டா, நெடுந்தொகை அப்படிங்கிறது என்னது அகநானூறு, அப்போ அதுவும் ஒரு அடைமொழி தான் அப்படின்ட்டு கவர்மெண்ட் நோட்ஸ்லாம் நம்ம வந்து இதுக்கு சைட்டேஷனாக கொடுத்துருந்தோம். ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபைனல் ஆன்சர் கீயாக நமக்கு திருக்குறள் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதுதான் தப்பு இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இது தப்பு இல்லை தான். ஏன் அப்படின்னா, நெடுந்தொகை அப்படிங்கிறது என்னது அடைமொழி தான், சரியா? நூல் கொடுக்கல. சப்போஸ் இந்த இடத்துல அகநானூறு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு என்னது கண்டிப்பாக ஏபி அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்திருக்கும். ஆனால் நமக்கு என்னது திருக்குறள் அப்படிங்கிறது தான் இதில் வந்து அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூலால் இருக்குது, சரியா? அதனால தான் இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது. ஸோ அப்போ அவங்க திரு அப்படிங்கிற அடைமொழி அப்படிங்கிறது கொடுக்கல. அதனால் திருங்குற அடைமொழி தான் என்னது திருக்குறள். ஆனால் அந்த திருங்கிறதே இல்லை. அப்போ கொஸ்டினே தப்பு. இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர்கள் சேஞ்சஸ் இல்லையே அப்படின்ட்டு யாருமே என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஸோ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னது இங்கே நெடுந்தொகைக்கு ஆன்சர் கொடுக்கல. ஸோ இதன் மூலம் நம்ம என்ன தெரியலாம் அப்படின்னா, அந்த தந்த கொஸ்டின் இருக்குது தெரியுமா? ஸோ திருவரங்கத்தில் நாயக்க மன்னர்களுடைய சிலை வந்து தந்தத்தில் இருந்தது தான் வந்து நமக்கு 4 அடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ திருவரங்கத்தில் வந்து நிறையா நாயக்க மன்னர்கள் சிலை இருக்கலாம், சரியா? அந்த திருவரங்கத்தில் தந்தத்தால் செய்யப்பட்ட சிலை மட்டும்தான் 4 அடி உயரத்தில் இருந்திருக்கு. அது ஸ்கூல் புக்கிலே இருந்திருக்கு. ஸோ தந்தத்தால் செய்யப்படாத சிலை 10 அடி 16 அடி கூட இருந்திருக்கலாம். அதனால் அந்த கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக ஆல் கரெக்ட் கொஸ்டின் வந்துடும். மனோன்மணிய கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக என்னது ஆல் கரெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரியா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஒரு இதுவும் இருக்குது அந்த மனோன்மணியத்துக்கு. அது இந்த இருக்கு இல்லையா, இந்த இதே பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து ஆப்ஷனே ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால தான் இதில் சேஞ்சஸ் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், சாரி ஒரு நிமிஷம். ஸோ இதில் பாருங்கள், விஷ்ணு சித்தன் அப்படின்னு தான் வரணும், சரியா? ஸோ விஷ்ணு சித்தன் அப்படிங்கிறது தான் வரணும். ஆனால் இதில் பாருங்கள் விட்டுணு சித்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த 2வது ஆப்ஷன் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வரலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 1 3 4 அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துட்டு இதை கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் என்னது ஆல் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, சரியா? இதுக்கு வந்து என்ன செய்ய முடியலை, கிளைம் மார்க் கிடைக்கல. ஸோ இதில் வந்து சின்ன டைப்பிங் மிஸ்டேக் தான், விஷ்ணு சித்தன் அப்படிங்கிறாங்க, ரைட்டா? ஆனால் நம்ம மணிமேகலை பொறுத்த வரைக்கும் சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது வேறு ஒரு நூலாக வந்திருக்கு. இப்போ இங்கே விட்டுணு சித்தன் அப்படிங்கிற வேறு ஒரு ஆளாக வந்து யாருமே காமிக்க முடியாது. ஆனால் நாம் வந்து சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது கல்கி அவர்கள் எழுதினாங்க. சிவகாமியின் சரிதம்ங்கிறத எனது மனோன்மணியத்தினுடைய ஒரு நூலாக வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த மனோன்மணியம் கொஸ்டினுக்கு மார்க் வந்து உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லிக்கிறதேன். ஸோ இப்போதைக்கு 3 கொஸ்டின் என்னென்னா, அந்த யோவன் 1, அந்த தந்த கொஸ்டின் வந்து, அடுத்ததாக மணிமேகலை கொஸ்டின் 1. இந்த 3 கொஸ்டினுக்கு வந்து என்னது கண்டிப்பாக உங்களுக்கு மனோன்மணிய கொஸ்டின் 1, இந்த 3 கொஸ்டினுக்கு கம்பல்சரி உண்டு. வணிக அறிவியல் கொஸ்டினுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஸ்டினை நீங்கள் படித்து பாருங்களேன். ஸோ எந்த விதமான ஒரு இதுவுமே உங்களுக்கு ஆன்சரே வராது. நான் அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் போட்டேன்னா, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகி நிறைய பேர் நிறைய விதமான ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வணிக அறிவியல் இடத்துல ஒரு கமா போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டின் கரெக்டான கொஸ்டினாக இருந்திருக்கும். ஸோ அப்போது எத்தகைய அறிவியல் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், ஸோ
அப்போவும் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரணும், எத்தகைய அறிவியல் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வந்திருக்கணும். சரியா? வணிக அறிவியல்ங்கிறது எத்தகைய அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது, அப்படி தான் வந்திருக்கணுமே தவிர ஃபுல்லி ராங். கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கும் வந்து என்னது, ஆல் கரெக்ட் வரும். நான் 4 கொஸ்டினுக்கு கம்பல்சரி தமிழில் வருது. சரியா? ஜிஎஸ்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்ஸில் நமக்கு நிறைய பேர் இந்த கொஸ்டின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொஸ்டின், ஒரு நிமிஷம். நம்மளுடைய ஒரே நிமிஷம். ஓகேயா? இந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழவர் கடன் அட்டை வந்து 1998 யார் வழங்கினாங்கன்னா, மைய வங்கி, நபார்டு வங்கி, இந்த 2 பேர் தான் வழங்கினாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல் புக்கை ப்ரிஃபர் பண்ணி படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இதுக்கு மைய வங்கி, நபார்டு வங்கி மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக அப்படின்னா அது கரெக்டான ஆப்ஷனாக கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா ஸ்கூல் புக்கு தான் மெயினாக வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுப்பாங்க. அதுவே ஸ்கூல் புக்லேயும் இந்த கொஸ்டின்லாம் பாக்ஸில் போட்டிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இதுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான் நபார்டு வங்கி. பட் கொடுத்தாங்கன்னா ஒரு லக்காக நம்ம எடுத்துக்கிடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின், ரொம்ப டவுட்டான கொஸ்டின் அப்படின்னா, இந்த ஜப்பான் கொஸ்டின். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் நிறையா பேர் என்னென்னா 8 கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சைட்டேஷன் வச்சுருக்கீங்க. பட் அந்த பிடிஎஃப் வந்து இங்கிலீஷில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 7 இயர்ஸ் தான் எக்ஸாக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு வந்து 100க்கு 100% வராது. சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டினாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின், இந்த பாலூட்டிகள் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் முயலும் பாலூட்டி தான், அப்போ அது கோரை பற்கள் வரும் அப்படின்னு நிறையா ஆன்சர் சொல்கிறீங்க. பட் இது வந்து 11th ஸ்கூல் புக்கில் பின்கடவாய் பற்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. கூகுளில் போட்டு பார்த்தோம்னா முன்கடவாய் பற்கள் தான் வருது. இது ஒரு நம்மளாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு கொஸ்டினாக வந்துருக்குது. சரிங்களா? என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது ஃபைனல் கீழே தான் பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் டிஎன்பிசி என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல் புக் பேஸ்டு தான் ஆன்சர் கொடுப்பாங்க. அதனால் பின்கடவாய் பற்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஆன்சருக்கு சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறது டவுட் இந்த கொஸ்டினுக்கு. அப்படியே வந்தாலுமே ஆல் கரெக்ட் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? பின்கடவாய் பற்களை தூக்கிட்டு கோரை பற்களையோ இல்லை முன்கடவாய் பற்களையோ கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்கில் நமக்கு பின்கடவாய் பற்கள்ங்கிறது 9ஆம் புக்கிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க, 10ஆம் புக்கிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க, 11ஆம் புக்கிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் பின்கடவாய் பற்கள் 100% ஆன்சர் கரெக்டு. அதில் எந்த விதமான டவுட் இல்லை. பட் இருந்தாலும் கோரை பற்கள் முன்கடவாய் பற்கள் வர்றதுனால நமக்கு என்ன செய்யலாம், ஆல் கரெக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஸ்டின் குளுக்கோஸ், ஸ்டார்ச், சுக்ரோஸ். சரியா? இந்த கொஸ்டினுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. சுக்ரோஸ் தான் கரெக்டு. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 10th புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சுக்ரோஸ் தான் என்ன செய்யும், சுக்ரோஸை தான் உணவுப் பொருள் கடத்தப்படும் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ச் வந்து என்ன செய்ய முடியாது, உணவுப் பொருளாக கடத்தப்படாது. நீங்கள் 9th புக்கில் நீங்கள் சைட்டேஷன் வந்து காமிச்சிருக்கீங்க. அந்த கண்டென்ட்டை தெளிவாக படிங்க, உங்களுக்கே புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா, டெரிட்டோபைட் லெப்டிடோ கார்பன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட்டு அது எந்த லெவலில் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சரியா? இதெல்லாம் 50-50 கொஸ்டின் தான். வந்தாலும் தான் வரும், கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் நாகாலாந்து கம்பல்சரி. நாகாலாந்தில் மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க ஆன்சர். சதுப்பு நிலமான 100க்கு 100% இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ஆல் கரெக்ட் கொடுத்துருவாங்க. அதில் எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் சொல்லியிருக்கேன், தமிழில் வந்து ஒரு 4 கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மனோன்மணியம், அடுத்த கொஸ்டின் யோவான், அடுத்த கொஸ்டின் வணிக அறிவியல், அடுத்த கொஸ்டின் இந்த தந்த கொஸ்டின். 4 கொஸ்டினுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 100க்கு 100% இருக்குது. அதே மாதிரி ஜிகேயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மான் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த மான் கொஸ்டினுக்கு 100க்கு 100% என்ன செய்யும், கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஆல் கரெக்ட் தான் வரும். மற்ற கொஸ்டின்கள் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் அந்த பின்கடவாய் பற்கள், அந்த பிரயோபைட்டா, லெப்டிடோ கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்னு, இதெல்லாம் பின்கடவாய் பற்கள், இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டவுட்ஃபுல் தான். சரிங்களா? 100% கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஆணித்தரமாக ஜிகேயில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு கொஸ்டின் பார்த்தோம்னா
அந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ அந்த சதுப்பிரணவான் மட்டும்தான் கம்பல்சரி வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கொஸ்டின் வந்தாலும் வரலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்து கம்பல்சரி நமக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த போன வருஷம் கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஸோ இந்த வருஷம் கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா, ஸோ ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து டஃப்பாக ஈஸியாக அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கட் ஆஃப் பற்றி நீங்கள் வந்து பேசலாம். சரியா? ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் தருவேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஸோ எப்படி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கெலாம் பாருங்கள் ஆல் கரெக்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 1, 2 இந்த 2ம் கரெக்டு தான். ஸோ இதோட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சொல்லணும்னா அந்த ராஜ்கோஸ் கோட்டை தான். அந்த கொஸ்டினை வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம், இந்த சிவகாமியின் சரிதம், ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம், எக்ஸாக்ட்லி சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள் ராஜ்கோஷ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ராஜ்கோஷ் அப்படிங்கிறது என்னது, ராய்க்கர் கோட்டையில் தான் என்னது சிவாஜி வந்து முடிச்சு விட்டுவார். ஆனால் அதில் ராஜ்கோஷும் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதுக்கு பிஎன்சி அப்படிங்கிற ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லோரும் க்ளைம் பண்ணியிருந்தாங்க, வந்துடுச்சு. அது போக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 197வது கொஸ்டின். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஸோ தருமபுரி நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அதை வச்சு என்ன செஞ்சோம், தருமபுரி அடுத்து கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ டி இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு மேப் அதை வச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு டேட்டா வந்து பி வந்து ஆன்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் க்ளைம் பண்ணாங்க. சரிங்களா? பி தான் க்ளைம் பண்ணாங்க. அப்படி க்ளைம் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசாமட்டு ஆல் கரெக்டே கொடுத்துருவோம்ட்டு ஆல் கரெக்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பின்கடாவாய் பற்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆல் கரெக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். சரிங்களா? வரலாம். சரிங்களா? கன்ஃபார்மாக கொடுப்பாங்களாங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரயோபைட்டா லெப்டிடோகார்பன் இருக்குல்ல, அதுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தமிழில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆல் கரெக்ட் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எதுவுமே இல்லை. சரியா? நம்ம அந்த 4 கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வரும். அதை தாண்டி எதுவும் வருமாங்கிறது டவுட்டு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ஆணித்தனமான ஒரு எவிடன்ஸாக வந்து நமக்கு அமைஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இப்போது இதிலேருந்து உங்களுக்கு நல்ல தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த 2024 கொஸ்டினுக்கும் 2022 கொஸ்டினுக்கும் ஃபுல் கம்பேரிசன். ஸோ தமிழை விட்டுறலாம். தமிழ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டஃப்பு தான். ஏன்னா நான் வந்து தமிழில் போன 2022 95 கொஸ்டின் போட்டேன் 100க்கு. இந்த கொஸ்டின் என்னால் அந்த 88 தான் போட முடிஞ்சுது. சரிங்களா? ஒரு 7 கொஸ்டின் என்னால் என்ன செய்ய முடியலை, போட முடியலை. ஸோ நிறையா பேர் சொல்லுவாங்க இது வந்து ஈஸி அப்படிங்கிறாங்க. பட் தமிழை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கஷ்டம்தான். சரிங்களா? நீங்கள் எப்படின்னா நினச்சிக்கோங்க, ஸ்கூல் புக்கை தரவாக படித்தவங்க போன வட்டம் அபோவ் 93 கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வட்டம் ஸ்கூல் புக் பழைய புக் புது புக் ரெண்டையுமே படிச்சிருந்தவங்களால கம்பல்சரி ஒரு 90 to 91 தான் போட முடியும். அதுக்கு மேலே போட வாய்ப்பே கம்மி தான். சரிங்களா? ஒரு லக்கில் கிடச்சா உண்டு. அப்படி தான் இருந்திருக்குமே தவிர. ஸோ ஜிஎஸ் கொஸ்டினில் நிறைய கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ சும்மா ஒரு வரி 2 வரியில் கேட்டதுனால எல்லா மக்களும் அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறாங்க. பட் அதனோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு 2-3 நாளில் நான் தெளிவான வீடியோ போடுறேன். அதை பார்த்து நம்மளே கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் எந்த ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.